வணக்கம். திருவண்ணாமலை புத்தக திருவிழா கடந்த 3 ஆண்டு காலமாக இங்கே புத்தக திருவிழா நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இது 3ஆம் ஆண்டு. கடந்த 2 ஆண்டுகளாக பார்வையாளனாக இங்கே அமர்ந்து கொண்டிருந்த நான் இன்று சிறப்புரையாற்றக்கூடிய ஒரு சூழலை ஒரு எழுத்தாளராக என்னை அறிமுகப்படுத்தி இந்த மேடையேற்றிய இந்த மாவட்ட நிர்வாகத்திற்கும் நான் சார்ந்து இயங்கிக் கொண்டிருந்த இன்றும் இயங்கிக் கொண்டிருக்கும் தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்திற்கும் இப்பொழுது நான் செயலாளராக இருக்கும் திருவண்ணாமலை தமிழ்ச்சங்கத்திற்கும் என் நன்றிகளை உரித்தாக்குகிறேன். நண்பர்களே, இந்த புத்தக வாசிப்பு என்பது, புத்தகம் படிப்பது என்பது ஏதோ ஒன்று நமக்கு திடீரென்று முளைத்து விட்டதல்ல. கல்லூரி காலங்களிலோ இல்ல பள்ளி காலங்களிலோ நாம் படித்த புத்தகங்கள் நம் அறிவை வளர்த்தன, அடுத்த இடத்தை நோக்கி நகர்வதற்கான சூழலை உருவாக்கின. இப்படியாகத்தான் நான் எழுத ஆரம்பித்தேன். கடந்த 27 ஆண்டுகளாக தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தின் ஒரு பார்வையாளனாக உறுப்பினராக கடந்து வந்த பாதைதான் பல்வேறு இலக்கிய ஆளுமைகளை சந்திக்கக்கூடிய ஒரு மிக பெரும் சூழலை அங்கே உருவாக்கி கொடுத்தது. அந்த இடம்தான் நாம் எழுத வேண்டும் என்ற ஒரு இடத்தை உந்தி தள்ளியது. அந்த உந்தித்தள்ளல் தான் இங்கே இன்று இந்த மேடையில் நான் நின்று கொண்டிருக்கிறேன். இந்த நன்றியை இந்த மேடைக்கு நான் அடிக்கடி சொல்ல விரும்புகிறேன். அடுத்த முறை இந்த ஆண்டு வேறு ஒரு ஏதோ பணிகளோடு நான் மீண்டும் இந்த மேடைக்கு வருவோம். அந்த ஆளுமைகள் வரப்போகிறார். திருவண்ணாமலை மண் என்பது இலக்கியம் சார்ந்த மண். இங்கே இலக்கிய காற்று வீசிக்கொண்டேதான் இருக்கும். அடுத்தடுத்த ஆட்கள் வந்து கொண்டேதான் இருப்பார். இந்த மண்ணை மிதித்தவர்கள் இலக்கியம் சார்ந்து இயங்குவார்கள். தன்னுள் அவர்கள் அடைத்து வைத்ததை வெளிப்படுத்தும் இடமாக தான் இருக்கிறது திருவண்ணாமலை. இப்படியாக பல்வேறு அமைப்புகளை தாங்கிய இடம் இது. இங்கே கட்டப்படும் பல நிகழ்வுகள் மாநிலம் முழுவதும், மாவட்டம் முழுவதும், உலகம் முழுவதும் பிரசித்தி பெற்றதாக உருவாகிறதுக்கான எல்லா தடங்களும் கொண்ட இடம்தான் திருவண்ணாமலை. இப்படியான சூழலில் நான் இப்படிதான் எழுத்தாளன் ஆகிவிட்டேன். ஒரு சூழல், ஏதோ ஒரு தடை, இப்படியான தடைகளை மீறி நம் உள்ளிருந்து வெடித்ததுதான் இந்த சாப்ஜி கதைகள் என்ற புத்தகம். அதை செவ்வனே எனக்கு நடத்தி கொடுத்தது அண்ணன் பாபா அவர்கள். ஏன்னா ஒரு எழுத்தாளனை அடுத்த எழுத்தாளனை, அது எப்பவுமே பக்கத்து கடைக்காரன் மளிகை கடை இருந்துச்சுன்னா நமக்குதான் வியாபாரம் நடக்கணும், 10 பைசா கம்மி அப்படின்ற ஒரு வியாபாரம் தான் நடக்கும். ஆனா அதெல்லாம் தாண்டி அதெல்லாம் கிடையாது. இங்கே அங்கீகரிக்கப்பட வேண்டியவன் யார்? இந்த அங்கீகாரங்களை இவர்களுக்கு நாம் கொடுக்க வேண்டும். நான் செல்லும் பாதையில் இவர்களும் அந்த தடம் பற்றி வர வேண்டும் என்று ஒரு எழுத்தாளரை ஊக்குவிப்பதற்கான மனநிலை இந்த மண்ணில் இருக்கிறது. அது அண்ணன் பாபா அவர்கள் கண்டிப்பாக பேசுவாங்க. இன்னைக்கு அவர் என் கூட நான் நீங்க பேசுவாங்க பேசலாம் அப்படின்னு ஒரு சூழ்நிலை வரும்போது இவர் கூட பேச போறன்றது எனக்கு தெரியாது. பத்திரிகை பார்த்தது அது பாலமுருகன் சாருக்கு மட்டும்தான் தெரியும் நினைக்கிறேன். ஆக அவர் கூட பேசுறது பெருமையாக நினைக்கிறேன். ஏன்னா இந்த உலகம் முழுவதும் ஒரு புகழ் வெளிச்சத்தை வைத்திருக்கிறார். சாதாரணமா அந்த புகழ் வெளிச்சம் அவருக்கு கிடைச்சது. அந்த புகழ் வெளிச்சம் அவர் இன்னும் அப்படி நாளைக்கு காலையில் ஒரு தூக்கத்தில் தூங்கி இருக்கும்போது ஆசிரியர் வந்து, பாபா அவர்களே உங்களுக்கான இது பேசுன அத்தனை நாளா பேசுறாரு. அப்படி கிடையாது. உழைப்பு, தன்னுடைய வாசிப்பு திறனை, வாசக திறனை, புத்தக படிப்பை, பெரியவர்களின் நேர்காணலை, எல்லோரும் சந்தித்ததை தன் வழியே அவர் மக்களுக்கு சொன்னார். அந்த சொன்ன விதம் மக்களுக்கு பிடித்திருந்தது. இந்த டிஜிட்டல் யுகத்தில் அவர் வெற்றியாளராக இருக்கிறார். புத்தக வாசிப்பு தான் டிஜிட்டல் உலகத்தின் வெற்றியாளராக இருக்கிறது. அவர்களுடைய வீடியோ நீங்க உலகத்தில் எந்த மூலையில போனாலும் பார்க்கறதுக்காக இருக்கு. அமெரிக்கால போனா அவரை பத்தி பேசுவாங்க. என்ன நம்ம இங்க இருந்து பெண்ணாத்தா நம்மள யாருக்கும் தெரியாது. ஆனா உலகம் முழுக்க தன்னை ஒரு பிரபலப்படுத்திக் கொண்ட ஒரு ஆளுமையாக அவர் எப்படி உருவானார் என்றால் இந்த டிஜிட்டல் உலகத்தின் மூலமாக பரவியதே அந்த வீடியோக்கள் தான். அதன் மூலமாக அவர் பிரசித்தம் அடைகிறார். எப்படி இது சாத்தியம்? ஒவ்வொரு நாளும் அதற்கான உழைப்பை செலுத்துகிறார், படிக்கிறார், வாசிக்கிறார், மக்களை சந்திக்கிறார், ஒவ்வொரு மக்கள் பிரச்சனைகளை பேசுகிறார். இப்படியான ஒரு ஆளுமையின் உழைப்பு தான் இது. ஆக இப்ப நம்ம ஒண்ணு இல்ல, இவருடைய புத்தக வெளியீட்டு விழா ஒரு 5 புத்தகம் வெளியிட்டாங்க சென்னையில, பரிதி பதிப்பகம் வெளியிட்டாங்க. அந்த நிகழ்வுக்கு நாங்க போயிருக்கோம். நானும் சாமியார் தோழரும் அவர் போய் அழைச்சிட்டு போனார், போயிருக்கோம்.
இப்போ நாங்க போய் அங்க இறங்குறோம். டிஸ்கவரி புக் பேலஸ்ல அந்த கூட்டம் நடந்துட்டு இருக்கு. வெளியே ஒரு வெள்ளை நிறை கார், அதாவது ஒரு காஸ்ட்லியான காரு, ஒரு தேசிய கொடியோட நிக்குது அந்த கார். சரி உள்ள நுழைந்தது. சரி அவர் கூட்டத்துக்கு யாரெல்லாம் வந்துருவாங்கல்ல, கண்டிப்பா யாரும் வந்திருப்பாங்கன்னு அந்த பரபரப்புல நாங்க வேகமா உள்ள போய் உட்காடுறோம். உள்ள நுழையும் போது அந்த கூட்டத்துல காம்பேரிங் பண்ணியிருந்தவங்க, இந்த கூட்டத்துல ஒரு நீதியரசர் உட்கார்ந்து இருக்காரு, அவர் 4 வார்த்தைகள் கண்டிப்பா இந்த கூட்டத்துல பேசி ஆகணும், இது ரொம்ப முக்கியமான இடம்னா அவர் தயங்கி ஒரு டிஷர்ட் ஜீன்ஸோட ஒருத்தர் நிக்கிறாருங்க. அவர் வந்து இது மாதிரி ஒரு போடியத்தை நின்று பேசுறாரு. அவர் பேசுற பேச்சு தான் ரொம்ப முக்கியமான பேச்சு. அது நம்ம இந்த இடத்துல எப்படி சொல்லணும்னா, இப்படிதான் இவரை, அதாவது நம்ம ஆள் கூட்டு வர்றது சொல்லி கூட்டு வர்றது, தானாக தன்னுடைய வேலைப்பாடுகள் எல்லாம் உடனே தலைமையான வேலை வச்சிருக்கிற ஒரு நீதிபதி அங்க பேசுறாரு. ஈரோட்டுல ஒரு இடத்துல நான் உட்காந்துருந்தேன், ஒரு கிராமத்துல என் மனைவியோட. வாட்ஸ்அப்ல இவருடைய புத்தக வெளியிட்ட பார்த்தேன். நான் அப்படியே என்ன சந்தோஷம் எல்லைக்கு போயிட்டேன். அங்க பறைய அறிவிச்சுன்னு ஒருத்தர் வந்தார், அந்த பறைய வாங்கி நான் வேகமா ஒழிக்கிறேன். அவ்வளவு சந்தோஷம். என் மனைவிட்டு காமிக்கிறேன், இந்த நிகழ்ச்சி நான் நாளைக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நிகழ்ச்சிக்கு வந்துட்டேன். அவர் என்னை எப்படி அசைத்து இருக்கிறார், அவர் என்னை எப்படி தாக்கமாக்கி இருக்கிறார் என்ற விஷயத்தை அவர் சொல்றாரு. இரவுகளில் நான் தூங்கும் பொழுது அவருடைய கதைகளை கேட்டுக்கொண்டே தூங்குவேன். நான் எப்பொழுது கண்ணகிக்கிறேன் என்று தெரியாது, ஆனால் அவர் கதைகள் ஓடிக்கொண்டே இருக்கும். அவன் வார்த்தை பயன்படுத்த ஒரு நீதியரசர். இன்னைக்கு அரசியல்வாதிகளுக்கு ஒரு சிம்ம சொப்பனவர் உங்களுக்கு தெரியும். அவர் நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ். ஆனந்த் வெங்கடேஷ் இதை சொல்றாரு. எனக்கு ஆச்சரியமா இருந்தது. ஒரு மேடையில ஒரு நீதிபதி நான்லாம் வந்து கடவுள் மாதிரி தன்னை நினைச்சிருக்கிறான் நீதிபதி. யார் நான் வந்து கடவுள், நான் சொல்றதுதான் தீர்ப்பு அப்படின்ற இருக்கிற ஒரு இடத்துல நம்ம ஊர்ல நம்ம மண்ணை சார்ந்த ஒருத்தரை புகழ்ந்து பேசுறாரு. அப்ப அவர் யார், அவர் என்ன அறிஞ்சிருக்காரு அப்படின்றதுதான். இவர் ஒரு எழுத்தாளர், எனக்கு தெரிஞ்ச ஒரு எழுத்தாளர் கிடையாது, கதை சொல்லியும் கிடையாது. இவர் ஒரு மருத்துவர். இவர் மருத்துவர் ஆகிவிட்டார். எவனுக்கு மன அழுத்தம் இருக்கோ, எவனுக்கு பிரச்சனை இருக்கோ, இவருடைய கதைகள் கேட்கிறார்கள். 100% அவர் நோயிலிருந்து விடுபடுகிறார்கள். அப்படிப்பட்டதில் இவர் ஒரு மருத்துவராகத்தான் நான் பார்க்கிறேன். இந்த மருத்துவர் நம்ம மண்ணில பிறந்து நம்ம கூட இன்னைக்கு இந்த மேடையில் உட்காந்து எனக்கு பெருமையா தான் இருக்கு. நேற்று கூட சொல்றாருங்க அவரு, எனக்கு ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா இவர் கொஞ்சம் நான் பேசலாம் ஆகணும், இது அதற்கான மேடை தான். ஏன்னா இவர் அடுத்தது பேச போறாரு, நம்மளுக்கு இந்த வாய்ப்பு இது விட்டா பேச முடியாது, பேசுவோம். நேற்று ஜெயரஞ்சன் வந்தாரு, நம்ம மாவட்ட மாநில திட்ட குழு துணைத் தலைவர் வந்தாரு. அவர் கூட்டத்துக்கு வந்து நம்ம சல்மான் பேசினாரு. இவங்க 2 பேருடைய பேச்சும் அவ்வளவு ஆர்ப்பரிக்கிற ஒரு பேச்சா இருக்கு. அந்த கூட்டத்தில் பேசும் போது பக்கத்துல நான் உட்காந்துருந்தேன். ஷா, எனக்கு நான் பலாயிரம் கூட்டம் பேசிட்டேன், ஆனா ஒவ்வொரு கூட்டம் வரும்போது புதுசா இருக்கு நீ பேசுற மாதிரி, கைகள்லாம் ஆடிச்சு. இது ஒரு நடுக்க இருந்தது. இப்ப கூட எனக்கு பேஸ்மெண்ட் மேல வேலை ஸ்ட்ராங்கா தான் இருக்கு, கீழே பேஸ்மெண்ட் வீக்கா தான் இருக்கு. தெரிஞ்சு எனக்கு ஏன் இதெல்லாம் பேசிட்டு இருக்கலாம். நான் எதெல்லாம் பேச வரதுக்கு முன்னாடி இதெல்லாம் பேசி நம்ம கரெக்ட் ஆயிட்டு அப்புறம் பேசணும். ஏன்னா நம்ம எங்க அமைப்பு மேடைகள்ல நாங்க ஈஸியா எங்க மேடை இது கூட பேசிட்டு வந்துடும். இது பல்லாயிரம் வாசகர்களும் எல்லாரும் பார்க்க வேண்டிய ஒரு இடத்துல இருக்கும்போது நாளைக்கு இது ஒரு கேள்விக்குரிய இடமா மாறிடக்கூடாதுன்றதால கொஞ்சம் யோசிச்சு இது முன்னாடி இதெல்லாம் முன்கூட்டி தயாரிப்புகள்ல இருக்கும். இப்ப அவர் சொல்றாரு, அப்ப சொன்னாரு, அவர் சொல்லிட்டு இந்த வார்த்தை சொன்னாரு, பிரபஞ்சன் எத்தனையோ மேடைகள்ல பேசியிருப்பாரு, எவ்வளவு பெரிய ஆளுமை. அவர் சொல்லுவாரு, ஒவ்வொரு மேடையில ஏறும்போது எனக்கு நடுக்கமா தான் இருக்கும் பாவா, கை கல்ல ஆடும். அது ஏறி கொண்டாரு பேசின பிறகுதான் அந்த நடுக்கம் தீரும். அப்படி உண்மையானவராக எந்த மேடைக்கு உண்மையான அறம் சார்ந்தவராக இருப்பதுதான் இவர்களுடைய உயர குணமாக இருக்கிறது. அத்தகைய வகையில் அண்ணன் பவா அவருடைய இந்த மேடையில் நான் பேசுவது பெருமையாக நினைக்கிறேன். அப்புறம் டிஜிட்டல்னா என்ன அப்படின்னு, சரி டிஜிட்டல் ஒன்று நம்ம தலைப்பு எடுத்துட்டோம். டிஜிட்டல் என்னன்னு ஜேபி கிட்ட கேட்டேன். நம்ம எழுத்தாளர் ஜெயபிரகாஷ், அண்ணா அதெல்லாம் ஒண்ணு இல்லை, வெரி சிம்பிள்ண்ணே அப்படின்னு. என்ன வெரி சிம்பிள்? இப்ப முன்னெல்லாம் டிராபிக் போலீஸ் நம்மள வண்டியை பிடிச்சிட்டாங்கன்னா எல்லா பேப்பர் எடுத்துன்னு கொடுப்போம். ஆர்சி எடுத்துனுவா, லைசன்ஸ் எடுத்துனுவா, டாக்ஸ் பேப்பர் எடுத்துனுவா அப்படின்லாம் கேட்பாங்க. ஆதார் கார்டு எடுத்துனுவா, ரேஷன் கார்டு எடுத்துனுவா, எல்லா கார்டும் கேட்பாங்கன்னா எதுவுமே இல்லைன்னா கடைசியா ஏதோ ஒன்று போட்டு ஒரு ஹெட்லைட்ல ரவுண்ட் இல்ல, கருப்பு வட்டம் போட்டு ஒரு கேஸ் போட்டுருவாங்க. சரி, அவங்களுக்கான டார்கெட் அந்த வாங்க போக தேவையில்லை. இப்பெல்லாம் ரொம்ப ஈஸிண்ணே. நான் இதை பார்த்து ஆச்சரியமாட்டேன். என்னன்னா, ஒருத்தர் போலீஸ் டிராபிக் போலீஸ் பிடிச்சிட்டாரு, டேய் அந்த இதை எட்டணும் அப்படின்னா ஒண்ணுமே பண்ணலாம், போன் ஆன் பண்ணி டிஜிட்டல் பண்ணல ஆர்சி புக் காமிச்சிட்டான். ரைட்டு
அடுத்தது இன்சூரன்ஸ் காட்டு அப்படின்னாரு. சரி ரொம்ப நேரம் அதை காட்டு இதை காட்டுனாரு. டக்குன்னு ஒரு யோசனை வந்துச்சு, சரி ஹெல்மெட்டுங்க அப்படின்னாரு. ஒண்ணுமே அவன் யோசிக்கல. அடுத்த நிமிஷம் ஒரு ஹெல்மெட் படத்தை காமிச்சிட்டான். பார்த்தோன்னே என்ன சார் ஸ்டட்ஸ் கம்பெனி சார், நல்ல கம்பெனி, கீழே விழுந்தாலும் ஆக்சிடென்ட் உடைய மண்டை கிட்ட உடையா சார். டேய் போன்ல இப்படியாக தான் டிஜிட்டல் யுகம் இருக்கிறது. டிஜிட்டல் யுகம் என்பது நாம் படித்த புத்தகங்களை வாசித்ததை இன்னைக்கு டிஜிட்டலைஸ் ஆயிருக்கு. ஆனால் புத்தகங்கள் என்பது உலகத்தின் ஏதோ ஒரு மூலையில் எங்கே ஒரு இடத்தில் நமக்கு தரவுகளாக கிடைக்கும். ஏதோ ஒரு இந்த புத்தகத்தை படித்தவர்கள் நமக்கு தரவுகளாக கிடைப்பார்கள். ஆக புத்தகம் வாசிப்பதும் புத்தகத்தில் நேசிப்பதும் தான் இங்கே முக்கியமாக நாம் கருதப்படுகிறது. இப்ப புத்தக வாசிப்பால வாழ்க்கையில் வெற்றி அடைஞ்சு வரணும் இருப்பான். புத்தகம் வாசிச்சு புத்தகம் படித்தேன் வாழ்க்கையில் வெற்றி அடைந்தேன் என்று நிறைய பேர் இருக்காங்க. உதாரணத்துக்கு புளோரிடா மாநிலத்துல ஒரு போட் கட்டுற நிறுவனத்தோட ஊழியர். அந்த ஊழியரோட வேலை என்னன்னா, தினந்தோறும் சாண பிடிக்கிற கல் இருக்கு இல்லையா, அதை எடுத்துன்னு போயிட்டு அது கையிலான மின்சாரத்திலான கருவி இது. அந்த போட்டோட அந்த கண்ணாடி போட்டோட வெளிப்புறத்தில் இருக்கிற பிசிறுகள் எல்லாம் தட்டி அதை நேராக்கி பாலிஷ் ஆக்குறது தான் வேலை. அது சாதாரண வேலை கிடையாது. அந்த அந்த எட்ஜஸ்ல இருக்கிற பிசிறுலாம் நீக்கணும்னா அவன் ஏணியில தொங்கணும். அந்த நெருப்பு அவனை அப்படியே பத்தி உடம்பெல்லாம் எரிய வைக்கும். தினந்தோறும் அவன் நரகை வதனை அமைப்பான். நெருப்போட விளையாட்டு அவனுக்கு மேல பயங்கர அந்த தொழில் மேல ஒரு வெறுப்பு வரும். இந்த தொழில் நம்மளுக்கு இப்படி ஒரு மோசமான இடத்தை கொடுக்குது. எப்படி நம்ம வாழ்க்கையில் அடுத்த கட்டம் நகர முடியும்? வாழ்நாள் ஃபுல்லா அப்படியே கலந்துருமா? தன் நண்பனோட டெய்லி பேசிக்கொண்டு விரக்தியோடு தான் வீட்டுக்கு போவான். வீட்டுக்கு போனா அவன் அந்த வெக்க அவனுக்கு தாங்கவே தாங்காது. 1 மணி நேரம் 2 மணி நேரம் குளிப்பான். அதுக்கப்புறம் நண்பன் சொல்லிட்டு குடிப்பான். இது 2 மட்டும் அவனுடைய வாழ்க்கை இருக்கு. ஒரு காலத்துல ஒரு குடிகாரனே மாறும். இப்ப உதாரணத்துக்கு இந்த மேடை வெக்கையா இருக்கு. ஆனா இங்க பாத்தீங்கன்னா வேலாயுதம் கொஞ்சம் அப்படியே மழை இருக்கு. நம்ம பச்சைப்பன் பாத்தீங்கன்னா அப்படியே நிலவு மாதிரி இருக்கு. அவரு அந்த வெக்கையை தாங்கிறதுக்கான சக்தி அவர்கிட்ட இருக்கு. இவர்கிட்ட இல்ல, என்கிட்ட இல்ல. எனக்கும் உள்ள ஊத்துது. இந்த வெக்கையை தாங்க முடியாதவரு ஒரு போட்டோட வெக்கையும் அது அந்த தைரிய மின்சாரத்தை பயன்படுத்தி அந்த கருவியை பயன்படுத்தும் போது அவருடைய உடல் என்றது ஒத்துழைக்க மறுக்கிறது. விரக்தியோட எல்லைக்கே போறாரு. இப்ப ஒரு நாள் என்ன பண்றாரு, இதுக்கு மேல சரிப்பட்ட ஏதாவது பண்ண அவர் கையில ஒரு புத்தகம் கிடைக்கும். அந்த புத்தகம் என்னன்னா, த கிரேட்டஸ்ட் சேல்ஸ்மேன் இன் த வேர்ல்ட், ஓக் மாண்டினோ எழுதுனது. இந்த கப்பல் கட்டும் தொழிலாளி பேர் என்னன்னா பர்க் ஹெட்ஜஸ். அந்த பர்க் ஹெட்ஜஸ் என்ன பண்றாரு, ஒரு நாள் அவர் கையில கிரேட்டஸ்ட் சேல்ஸ்மேன் இன் த வேர்ல்ட், உலகிலேயே மிகச்சிறந்த விற்பனையாளர் என்ற ஒரு புத்தகம் அவர் கையில் கிடைக்கும். இந்த புத்தகத்தை வாசிக்கிறார். இந்த புத்தகத்தை வாசிச்ச பிறகு 1 மாத காலத்தில் தன் வேலையை ராஜினாமா செய்தார். அவருக்கு பெரிய திருப்தி. ஆஹா, நமக்கு அருமையான ஒரு வாய்ப்பு கிடைச்சு. என்ன படிச்சார் அந்த புத்தகத்துல அவரு? அந்த புத்தகத்துல அவர் இருக்கு, நான் இந்த உலகில் ஒரு நோக்கத்துக்காக இருக்கிறேன். அந்த நோக்கம் ஒரு மலை போல உயர வேண்டுமையாமல் மணல் துகளாக நொறுங்கி போகக்கூடாது. இனிமேல் எல்லாவற்றிலும் மிக உயர்ந்த மலையாக மாறுவதற்கான எனது எல்லா முயற்சிகளையும் நான் பயன்படுத்துவேன். அது கருணையுடன் என்னிடம் ஓய்விடு என்று மன்றாடும் வரை நான் எனது திறமைகளை கஷ்டப்படுத்துவேன் அப்படின்ற வரிதான் அதுல இருக்கு. நான் இனிமேல் என் வாழ்க்கையை மலையா தான் உயர்த்துவேன். இந்த மணல் துகளா நொறுங்கி போறதுக்கான வாழ்க்கை இனிமே வாய்ப்பை உருவாக்கிக்க மாட்டேன்ற ஒரு நம்பகத்தகுந்த ஒரு வரிகள் உருவாச்சு பார்த்தீங்களா? அந்த வரிகள் அவரை பயங்கரமா பாதிச்சு தன் வேலையை ராஜினாமா பண்றாரு. ராஜினாமா பண்ணதோட சும்மா இல்ல, நேரா போறாரு ஒரு செல்போன் கம்பெனியில வேலை செஞ்சாரு. ஒரு மிகப்பெரிய நிறுவனம். அங்க போனோடனே இவருக்கு ஒரு ஆரம்ப நிலையில் எப்பவுமே நம்ம கடைக்கு ஒரு ஸ்டாஃப் வந்துட்டாருன்னா அவருடைய திறமையெல்லாம் காமிப்பான். சார் நான் அது சார் இது சார்னா அவனுடைய திறமைகள் எல்லாம் அப்படியே வெளியே வரும். ஆச்சரியமா இருக்கு. பரவாயில்ல, நம்மள மாதிரியே இருக்கான அவன், நம்ம எப்படி வாழ்க்கையில கடந்து வந்தோமோ அதே இடத்துல இருக்கான இவன் அப்படின்னு அவனை பார்வை இருக்கும். அவனுக்கான எல்லா ஊக்கமும் நம்ம கொடுப்போம். அப்படி ஊக்கப்படுத்தப்பட்ட பர்க் ஹெட்ஜஸ் ஒரே மாதத்தில் அந்த நிறுவனம் அவனுக்கு கொடுத்த எல்லா விதமான இதுலயும் டார்கெட்லையும் ஜெயிச்சு அவார்டு வின்னராகவே மாறிடும். அந்த கம்பெனி அவன் ஆச்சரியமா பாக்குது, யாரும் அவன் இவ்வளவு வெறித்தனமா நம்ம கம்பெனி வேலை செய்யற ஒரு ஆளா இருக்கானே அப்படின்னு. நண்பர்களே, $1 மில்லியன் ஒரு கட்டத்தில் அவன் கையில் சேர்கிறது. ஒரு செல்போன் நிறுவனத்தை ஆரம்பிக்கிறார். செல்போன் என்பதை ஆரம்பித்ததில் தன்னுடைய உழைப்பை ஆரம்பத்தில் கடினமாக இருந்தது. தன்னுடைய கடின உழைப்பின் மூலம் தன்னுடைய 30வது வயதில் அந்த பர்க் ஹெட்ஜஸ் 5 நிறுவனங்களில் செல்போன் நிறுவனங்களின் நிறுவனராக மாறினார். அது மட்டுமில்லை, 2 மாபெரும் புத்தகங்கள் எழுதுறான்.
அதாவது மார்க் ஒன்று புக்கை படிச்சுட்டு ஒரு செல்போன் அதிபரான செல்போன் நிறுவனத்துக்கு அதிபரான பர்கஞ்சஸ் 2 புத்தகம் எழுதியார். அது மிக பெரும் விற்பனையாகிறது. இதை எப்படி இப்ப அவருக்கு சாத்தியம்? ஒரு புத்தகம் ஒரு மனிதனை எப்படி தன்னை தொழிலதிபராக மாற்று என்பதற்கான உதாரணத்தை எங்க சொல்றேன். நிறைய இடங்கள் இப்ப காந்தியடிகள்கிட்ட போய் கேட்கறாங்க, ஐயா உங்ககிட்ட 1 கோடி ரூபாய் கொடுத்தா என்னங்க பண்ணுவீங்க? ஒரு பக்காவான நூலகம் அமைச்சிருவாங்க. இதுதான் காந்தியடிகள். புத்தக வாசிப்பால் இந்த உலகை உயர்த்தும் என்று மகாத்மா காந்தி எண்ணி இருக்கிறார். இது இப்படிப்பட்ட மாற்றங்களை வாசித்த ஒரு புத்தகத்தை இவருக்கு ஏற்பட்டது. அன்று முதல் இவர்கள் ஒரு மிக பெரும் செல்வந்தராக பல்வேறு ஊழியர்களுக்கு பணி கொடுக்கக்கூடியவராக மாறி சென்றிருக்கிறார்கள் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. கடையளிக்கும் கடை தேற்றம் என்ற நூல் தான் காந்தியடிகளின் வாழ்க்கையை புரட்டி போட்டது. ஜான் ரிஸ்கின் செய்திய கடையனுக்கும் கடை தேற்றம் என்ற புத்தகம் தான் காந்திஜியின் வாழ்க்கையை புரட்டி போட்டது. காந்தியே ஒரு பெரும் புத்தக வாசிப்பாளராக தன்னை அடையாளப்படுத்தினார். இந்த மக்களுக்கான விடுதலைக்கான போராடினார் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. இன்னும் புத்தக வாசிப்புக்கு பிறகு நிறைய பேர் நான் பார்த்துருவீங்க இங்க இருக்கு. இங்க என் கதை என் புத்தகத்திலே வருது. என்னுடைய சாட்சி கதைகள் புத்தகத்துல நான் ஒரு சிறு கதை எழுதுறேன். அந்த கதை என்னன்னா, அது நிஜமா நடந்ததுதான். நம்ம கலையிலக்கு பெருமன்றத்துல ஆர்வமாக நாங்கள் பயணப்பட்ட காலத்தில் ஒரு சினிமாவுக்கு போறான்னு சொல்லி நாங்க எல்லாம் ஒரு புகைத்தேட்டருக்கு போய் ஒரு படம் பார்க்க போறோம். எழுத்தாளர் கோணங்கி அன்னைக்கு வந்திருந்தார். அவரோடு சேர்ந்து அந்த தேட்டர்ல படம் பார்க்க போறோம். என்னுடைய ஆயத்தாடை நிறுவனத்துல அன்பண்ணன் அவர் நாங்க 3 பேர் பேசியிருந்தோம். சினிமாவுக்கு போலான்னு கிளம்பி சினிமாவுக்கு போயிட்டோம். அந்த சினிமா உட்காந்து பார்க்க முடியல, பயங்கரமா போர் அடிக்குது. சரி, அதுக்கப்புறம் நம்ம ஆளுங்க ஒண்ணு பொறுக்க மாட்டோம்ல. அப்ப ஏதோ ஒரு ஊர் கதையை பேச ஆரம்பிச்சிட்டோம். எல்லாம் ஏதோ சீரியஸா படம் பார்த்துக்கிறாங்க, நாங்க மட்டும் அந்த கதையை பேசுறோம். அப்ப இதுக்கு முந்தைய நாள் என்னுடைய கிராமத்துக்கு நான் போயிட்டு வரேன். அங்க நடந்த ஒரு நிகழ்வை நான் பரிமாறுகிறேன். என்ன நிகழ்வுன்னா, அந்த ஊர்ல பஞ்சாயத்து போர்டு எலெக்ஷன்ல தலைவராக நிக்கலான்னு முடிவு பண்ணி அடிக்கடி ஊருக்கு போறது. ஒரு மாற்றத்தை உருவாக்கிட முடியாதா? இந்த பஞ்சாயத்து ராஜ் சட்டங்களை வச்சு நமக்கு நாமே இந்த ஊரை பெருசா உருவாக்கிட முடியாதான்னு ஒரு இளைஞனின் எழுச்சி இருந்ததுல, அந்த எழுச்சியோடு அந்த ஊருக்கு நான் பயணிக்கிறேன். அந்த ஊர்ல நான் தலைவருக்கு நிக்கிறதால, பஞ்சாயத்து போர்டு தலைவருக்கு நிக்கிறதால அடிக்கடி ஊருக்கு போறேன். இப்ப வீட்டுல ஒருத்தர் பத்திரிகை வைக்க வர்றாரு. அவர் அம்மாவும் நானும் உட்காந்து காஃபி சாப்பிடணும் தில்லையில. அப்போ ஒருத்தர் அங்க வர்றாரு. அம்மா இந்த மாதிரி ஐயா இல்லைங்களா அப்படின்னு அப்பாவை கேட்கறாரு. இல்லைங்க, அவர் நிலத்து வரைக்கும் போயிருக்காரு அப்படின்னு. அப்படிங்க, ஐயா வந்தா இந்த பத்திரிகை கொடுத்துருங்க, நாளைக்கு என் பொண்ணுக்கு பொட்டு கட்டுறோம், வந்துருங்கம்மா அப்படின்னு. பொட்டு கட்டுறதா அப்படின்னு அப்படி யோசிக்கிறேன். என்ன இது இருக்கும்? சரி, அம்மா சரின்றாங்க. அப்ப அம்மா தெரிஞ்சிருக்காது. அது என்னன்னு கேட்கலாம் அம்மாட்ட அப்படின்ட்டு. அம்மா போனோடனே என்னம்மா அப்படின்னா என்னம்மா? அது உனக்கு தெரியாதாப்பா? இப்ப இங்க ஒரு குடும்பங்கள்ல இங்க இருக்கிற ஆண் குழந்தை பிறந்துட்டா தொடர்ந்து இறந்தே பிறக்கும். ஆண் வாரிசோ பெண் வாரிசோ இருக்காது. அவங்க வீட்டுல குழந்தை இறந்துட்டே இருக்கும். இப்ப அந்த ஆண் வாரிசுக்கு குப்பன் பேர் வைப்பாங்கப்பா. ஆண் வாரிசா பிறந்தா. பெண் வாரிசா பிறந்தா மாரியம்மன் பேர் வைப்பாங்க, கடவுளுக்கு பேர் வைப்பாங்க. அந்த குப்பனத்துக்கு குப்பையில பெரட்டி குப்பன் பேர் வச்சு காது குத்தி மொட்டை அடிச்சு ஆம்பளைய விட்டுடுவாங்க. ஆனா பெண் குழந்தை பருவ வயது வந்த பிறகு அந்த மாரியம்மாள் கோயிலுக்கு நேர்ந்து விடப்படுவாள். அவங்க அந்த கோயிலுக்கு சேவகம் பண்ணின்னு இருக்கணும் அப்படின்றதுதான் அம்மா சொன்ன விஷயம். எனக்கு அது இது எனக்கு கொஞ்சம் இதே நம்ம இந்த விஷயம் தேவதாசி முறைகளோட ஒப்பிட்டு வந்தது. இதெல்லாம் ஒரு காலத்துல டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டியுடைய பெரும் போராட்டத்துக்கு பிறகு ராஜாஜியோடைய சட்டசபையில தடை செய்யப்பட்ட விஷயமாச்சு. இது எப்படி திருப்பியும் ஒரு விஷயம் வருது ஒன்றும் புரியல. ரொம்ப நாளைக்கு அப்புறம் கேள்வி. அப்ப நாங்க அங்க தியேட்டர்ல பேசும்போது இந்த விஷயத்த நான் சொல்றேன். கோணங்கி உடனே ஆர்வம் ஒன்று அடுத்த நாள் என்னுடைய ஆயத்தாடை நிறுவனத்துக்கு வந்துட்டாரு. இது என்னங்க இது என்ன? அது உடனே அது விஷயம் என்னன்னு பாக்கணுங்க அப்படின்ட்டு. இருங்க, நம்ம அப்ப எனக்கு ரெடி சீசன் டைம் வர முடியல. அவர் அன்பன் நாட்டையும் அவர் போய் சொல்றாரு, சரி இல்ல போலாம் அப்படின்னு. ஏதோ தடையில போக முடியல. இப்ப நான் திருப்பி என்னுடைய எலெக்ஷன் ஒர்க்குக்காக நான் என் ஊருக்கு போயிடுறேன். ஒரு நாள் ஒரு ஃபியட் பத்மினி கார்ல நம்ம நண்பர்கள் 2 பேர் வராங்க. அதுல ஒருத்தர் வழக்கறிஞர் ஆறுமுகம், இன்னொருத்தர் வழக்கறிஞர் நடராஜன். இன்னைக்கு தினமதி பத்திரிகையோட ஒரு நிறுவனரா இருக்கிற வழக்கறிஞர் நடராஜன் அவர்கள் அப்ப ஜூனியர் வீரனுடைய மூத்த பத்திரிகையாளராக இருக்கார். இவங்க 2 பேரும் வீட்டுக்கு வந்துட்டாங்க. அப்புறம் பரஸ்பரம் அவர் அறிமுகம் ஆகும்போது எங்க அண்ணனுடைய கிளாஸ்மேட்னு சொல்றாரு. சரின்னு பேசிட்டு, நேற்று ஆறுமுகம் இந்த விஷயத்த சொன்னாரு,
நம்ம உடனே ஜூனியர் உடனே கவர் பண்ணும். இது ரொம்ப முக்கியமான பிரச்சனைங்க. இது எப்படி இவ்வளவு நாள் எல்லாருக்கும் தெரியாம இருந்தது? இந்த பிரச்சனை நம்ம உடனே கவர் பண்ணுங்கன்ற. சரி ஏங்க நான் எலெக்ஷன் இருக்கிறேன், இப்ப நான் போனா எப்படி ஆகும்? இது சாத்தியம் அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இது ஒரு நிறைய பேருடைய வாழ்வியல் பிரச்சனை. இதை நீங்க புரிஞ்சுக்கங்க சார் அப்படின்னு. சரி நான் வாங்க நான் போலான்ட்டு அழிச்சுட்டு நேரா அந்த வீட்டுக்கே போயிட்டோம். இப்ப நேரடியா போய் அவங்ககிட்ட என்னன்னு கேட்டா இவங்க 2 பேரும் அந்த ஏரியா விட்டு வெளியே வர முடியாது. யாரும் ஒன்னா வீட்டுல ராஜா. இப்ப நான் கூட போனதால அவங்க தன்மை என்ன விஷயம் இல்லைங்க, ஒரு சினிமா படம் எடுக்க போறாங்க பொட்டு கட்டுறது சம்பந்தமா. இது யார்ட்ட கேட்டாங்க, நான் இந்த விஷயம் சொன்னா நீங்க வந்துட்டாங்க, நீங்க எல்லாம் மேக்கப் போட்டு ரெடி ஆயிடுங்க அப்படின்னு. வீட்டுல எல்லாரும் மேக்கப் போட்டு பயங்கரமா ரெடி ஆயிட்டாங்க. இப்ப சினிமா படம் எடுக்க போறதா சொல்லி அவங்க கிட்ட ஒரு பேட்டிகள் போட்டோக்கள் எல்லாமே எடுத்துன்னு இருக்காங்க. அந்த பொட்டுக்கட்டல் நிகழ்வுக்காக பச்சை ஓலை கட்டி அது கட்டி அந்த வீடியோ அழகுபடுத்தப்பட்டிருக்கிறது. அவர்கள் அந்த நிகழ்வுக்காக தயாராகி கொண்டிருக்கிறார்கள். அப்ப பேசிட்டு இருக்கும்போது அந்த பொண்ணோட அப்பா சொன்னார், ஏங்க இது நம்ம ஊர்ல மட்டும்தான் நடக்குதுன்னு நினைக்கிறீங்களா? சுத்துப்பட்டு எல்லா ஊர்லயும் இருக்குங்க இது அப்படின்னு. நிறைய சுத்துப்பட்டு அவர் நடராஜன் வைக்கிற ரொம்ப என்ன சொல்றீங்க அப்படின்னு. ஒரு 30 ஊருக்கு வர கிடக்குன்னா அது அப்படியே அடுக்கிறார். அவர் ஒன்னும் பொருள் என்கிட்ட சொன்னார், ஏங்க இதை உடனே இந்த 30 ஊருக்கு நம்ம போயிட்டு இது சம்பந்தமான ஆய்வை நம்ம நடத்தி ஆகணும். இந்த வாரம் ஜூனியர் உடனே ஆகணும். இது தயவு செஞ்சு ஒத்துழைப்பு கொடுங்க. சரிங்க வேலையை முடிச்சோம். 30 ராத்திரி 12 1 மணி ஆயிடுச்சு. சாப்பாடு வாங்கி கட்டி கார்ல போட்டுக்கின்னு ஊரா எல்லாருக்கும் படம் எடுக்க போறோம்னு சொல்லிட்டு இந்த பேட்டிகள் எல்லாம் எடுத்தோம். அந்த வார ஜூனியர் விகடனில் தலைப்பு அந்த அட்டை படத்தில் அந்த மொட்டையின் சிரித்துக் கொண்டிருந்தார். அந்த நிகழ்வு முடிஞ்ச உடனே எல்லா போலீஸ் ஜீப்பும் எங்க ஊர்ல நிக்குது, எல்லா அதிகாரிகளுடைய ஜீப்பும் நிக்குது. அந்த சினிமாவில் கடைசி சீன்ல பாத்தீங்கன்னா கோபாலகிருஷ்ணன் நிப்பார் ஜீப்ல. அது மாதிரி எல்லா ஜீப்பும் எங்க ஊர்ல நிக்குது, எல்லா அரசு அதிகாரிகள் பயங்கரமான எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க அந்த மக்கள். இது தெய்வ குத்தமாயிடும். தெய்வ குத்தம் நீ சொல்ற சட்டம் இல்லை இது. இந்த சட்டத்தை நீ பண்ண முடியாது, உன்னை கைது பண்ணுவோம், குடும்பத்தோடு தூக்கணும்னு அவங்க மிரட்டுறாங்க. அப்புறம் போயிட்டு அந்த இடத்துல நானே சமாதானம் பண்ணி இல்ல இது அவங்க சொல்றது சரிதான், அவளை பிரச்சனை ஆயிடும். இப்ப ஒரு எலெக்ஷன் நிக்கிற பையன் வேற வழியிலாம் சிக்கிட்டான், அது அடுத்த விஷயம். இப்ப உடனே என்ன பண்றாங்க, என்னதான் இதுக்கு தீர்வு அப்படின்னு அந்த பொண்ணுக்கு உடனே திருமணம் பண்ணி வைங்க. அப்ப அந்த 30 ஊர்ல நடக்குதுங்களா அப்படின்னு அவர் கேட்டாரு. 30 ஊர்ல கல்யாணம் நடக்குதுயா அப்படின்னாரு அவர். அடுத்தது சரி அங்க இந்த நிகழ்வுக்கு பெங்களூர்ல இருந்து ஒரு பொண்ணு பையனை கூப்பிட்டு அவனுக்கு அன்று திருமணம் நடந்தது. 30 பெண்களின் வாழ்விலும் திருமணம் செய்யப்பட்டது. சரி இந்த 30 திருமணம் நடந்ததுக்கு ஒருத்தர் காரணகர்த்தா இருப்பார், நான் கருவிதான். ஆனால் இதற்கு ஒரு காரணகர்த்தா இருந்தார். அதுதான் இன்னைக்கு அவர் இந்த திராவிட மாடல் ஆட்சி நடந்து கொண்டிருக்கு. டாக்டர் கலைஞர் தமிழின தலைவர் அவர்களின் வழிகாட்டுதலின் பேரு அன்று நடந்தது. அவர் புத்தக வாசிப்பாளராக இருந்தார், புத்தகங்களை படித்தார். அன்னைக்கு பிரச்சனையை அன்னைக்கே பேசி வாசிக்கிறாரு, உடனே உத்தரவிடுறாரு, அதிகாரிகள் வராங்க, கல்யாணம் நடந்தது. ஒரு வாசிப்பாளரின் வெற்றி இதுதானே, ஒரு மக்கள் பிரச்சனைகளை பேசக்கூடியவர்களை வெற்றி இதுதானே. 30 பேருக்கும் திருமணம் சொல்லி அவர்கள் வாழ்வியல் நிலையை மாற்றியிருக்கிறார். அவர்கள் இன்று சந்தோஷமான சுபிட்சமான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இதை விட வெற்றி வேற என்ன வேணும் நமக்கு? ஆக நண்பர்களே, மகாகவி பாரதியார் தன் குழந்தைகளிடம் ஒரு முறை சொன்னார். அவங்க பசங்களை சொல்றாரு, உங்களுக்கு நான் சொத்து கொடுக்காம போயிட்டதான் நீங்க நினைக்காத, சொத்து கொடுத்துருக்கேன். என் வீட்டுல தகரப்பட்டியில கையெழுத்து பிரதிகளாக நான் எழுதியிருக்கிற புத்தகங்கள் இருக்கிறது. அது இன்றைய மதிப்பு 2 லட்சம் ரூபாய். நாளை உங்களுக்கு உதவும், நீங்கள் வாசிப்பாளராக உங்களை உயர்த்துக் கொள்ளுங்கள், இதுதான் உங்கள் சொத்துன்னு கொடுத்தாரு. மகாகவி பாரதிய எவ்வளவு ஏழ்மையில் இருந்தாலும் மகன்களுக்கான குழந்தைகளுக்கான சொத்தை அவர் வழங்கி கொண்டு சென்றிருக்கிறார். அது புத்தகங்கள் வாயிலாக கொடுத்திருக்கிறார். ஒவ்வொரு மனிதனும் நல்லபடியாக வாழ மன வளம் செழுமையான இருத்தல் வேண்டும். இந்த செழுமையை மனிதனுக்கு தருவது புத்தக வாசிப்புதான்னு ஔவையார் எழுதிட்டு போயிட்டாங்க. என்ன எழுதுறாங்க, நீரளவே ஆகுமாய் நீராம்பல் தான் கற்ற நூல் அளவே ஆகுமாம் நுண்ணறிவு. ஔவையார் சொல்றாங்க, நீ கற்ற நூல் தான் அவனுக்கு நுண்ணறிவு, நீ அதை படிக்காம அவனுடைய வாழ்க்கையில் வெற்றி பெறவே முடியாது என்பதை ஔவையார் சுட்டிக்கு ஆதி காலத்திலிருந்து நீ வாசிப்பதான் மையப்படுத்துறாங்க. இன்றும் வாசிப்புதான் நம் கையில் நாம் எடுக்க வேண்டிய ஆயுதம். ஆகவே இந்த டிஜிட்டல் யுகத்தை படைக்கும் சக்தி புத்தகங்களுக்கு மட்டும் உண்டு.
மனிதனும் அறிவுப்பட்டதை பட்டகத்தை திறக்கும் திறவுகோல் புத்தகம் மட்டுமே. இப்ப மாவோ எப்படி தன்னை தயார்படுத்தினார் என்றதுக்கான ஒரு இது பண்ணு வேர்ட்ஸ் ஆஃப் வார்னிங்ஸ், எச்சரிக்கை தரும் வார்த்தைகள் ஒரு புத்தகத்தை படிக்கிறேன். அது படிச்சவர் தான் ஒரு பள்ளி படிப்பை நான் படிக்கணும்னு ஆசைப்படுறேன். பள்ளி படிப்பை படிக்கும் போது இந்த புத்தகம் படிச்சவர் எடுத்த விஷயம் என்னன்னா, சீனாவின் பலவீனங்களையும் மேற்கத்திய நாடுகளின் பலத்தையும் தெரிந்து கொண்டார். வேற எதுவுமே கிடையாது. அந்த புத்தகம் அவருக்கு சொன்னது என்னன்னா, சீனாவோட பலவீனம், மேற்கத்திய நாடுகளுடைய பலம் உருவாச்சு மாவோயிசம். மாவோயிச கொள்கையை உருவாக்கினது இந்த ஒரு புத்தகம் தான். இந்த புத்தக படிப்புக்கு பிறகுதான் மாவோயிசத்தை அவர் உருவாக்குகிறார். மாவோ ஒரு வெற்றியாளராக அங்கு நடைபோடுகிறார் என்றால் புத்தகங்களின் தேவை எப்படி என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தூக்கிலிடுவதற்கான நேரம். ஆங்கிலேய காவலன் வருகிறார் பகத்சிங்கிடம். பகத்சிங் அவரிடம் ஒரு ரெக்வஸ்ட் வைக்கிறார். லெனின் புரட்சின்னு ஒரு புத்தகம் படிச்சுன்னு இருக்கேன், கடைசி அத்தியாயம் வந்துட்டேன், இந்த அத்தியாயம் முடிந்த பிறகு என்னை தூக்கிலிடுங்க என்றார். ஒரு மிகப்பெரும் புரட்சியாளனுடைய கடைசி ஆசையாக கூட ஒரு புத்தகத்தை படிப்பதில் தான் இருந்தது. பகத்சிங் ஏன் அவங்க வேற ஏதாவது சொல்லிருக்கலாம். இதெல்லாம் சதாம் ஹுசேன் கடலும் கிழவனும் என்ற புத்தகத்தை படித்துதான் அவர் தன்னை தயார்படுத்துகிறார். தன்னை அந்த தூக்கிலிருந்தோ ஏதோ எனக்கான உணர்வை நான் வெளிப்படுத்தவே மாட்டேன் அப்படின்ற வார்த்தையை சதாம் ஹுசேன் சொல்லி தூக்கில் எழுதுவதற்கு முன் கடலும் கிழவனும் படிச்சுதான் அவர் தன் தூக்கு மேடைக்கு போறார். காவலாளியிடம் அனுமதி பெற்று புத்தகத்தை படித்து முடித்துதான் தூக்கு மேடைக்கு சென்றான். இன்னொரு தான் என்பதுதான் பகத்சிங்களுடைய வரலாறு. ஜவஹர்லால் நேருவிடம் ஒரு வாட்டி கேட்கிறாங்க. ஜவஹர்லால் நேரு சொல்றாரு, உங்களை எடுத்து தனிமை சிறையில் அழைத்து வைத்தால் நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படிங்கிறது. வெரி சிம்பிள் அப்படின்னாரு. என்ன அப்படின்னா, புத்தகங்களோடு சந்தோஷமாக வாழ்வேன். உன்னை தனிமை சிறையில போட்டா என்ன பண்ண இவன் நக்கலா கேட்டா அவர் அதுக்கு பதில் சொன்னாரு, மிக சந்தோஷமான விஷயம் எனக்கு அது, நான் புத்தகங்களோடு சந்தோஷமாக வாழ்வேன் என்ற வார்த்தை ஜவஹர்லால் நேரு சொன்னார். இப்படியாகத்தான் புத்தகங்கள் நம்மை வெகுவாக கொண்டு செல்கிறது, வாழ்க்கையை நல்ல நிலைமைக்கு கொண்டு வரும் சூழலை உருவாக்கி தருகிறது. உங்களைப் போலவே நானும் அண்ணன் பவா அவர்களின் யாம் உண்போம் என்கிற பேச்சுக்காக காத்திருக்கிறோம். இப்பொழுது நிகழ்ச்சி விட்டு யாம் செல்வோம். நன்றி, வணக்கம்.